ஹாய், நான் உங்களில் ஒருத்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி மசால் வடைங்க. என்னம்மா மினி மசால் வடைங்கிற அப்படிங்கிறீங்களா? பெருசாக போட்டால் பெரிய வடைங்க, அதே சின்னதாக போட்டால் மினி மசால் வடைங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதில் சோம்பு, பூண்டு, இஞ்சி, அப்புறம் வரமிளகாங்க போட்டு அரைச்சிக்கோங்க. சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் போடுங்கங்க, போதும். போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்புங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூளுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. அரிசி மாவு எப்போதும் நான் அந்த மாதிரி வடை செய்கிறப்ப அதை நான் சேர்ப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு தன்மைக்காக நான் சேர்ப்பேங்க. அரிசி மாவு போட்டு நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா வடை இன்னும் சூப்பராக, இன்னும் மொறுமொறுன்னு நல்லா வருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம டீ கடையிலலாம் இந்த மாதிரி வடை போடுவாங்களேங்க, எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. அந்த மாதிரி கோயிலுங்கள்லாம் போனால் குட்டி குட்டியாக போட்டு தருவாங்கங்க. அந்த பீச் ஓரெல்லாம் போடணும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வடை சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த வடையும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் இது இப்போ சூடானோன்னா இந்த நான் காமிச்ச மாதிரி வடையை சின்னதாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெயில் போட்டு எடுங்கங்க. கொஞ்சம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ஹையில் வேக வச்சிங்கன்னா வெளியில் வெந்ததாயிருங்க, உள்ளுக்குள்ளே வேகாதுங்க, அப்படியே மாவாகவே இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மினி மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க ஒரு டீயோடு அப்படியே சாப்பிட்லாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே என் வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.